Chapter 8, exercise 8.8, question number 9 and 10 solution. Question number 9. The approximate change in the volume V of a cube of side x meters caused by increasing the side by 1% is. ஒரு கனசதத்தின் பக்க அளவு 1% அதிகரிக்கப்படும் போது அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனசதுரத்தின் பக்க அளவு வால்யூம் ஆஃப் a cube. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் நமக்கு. v ஈக்குவல் ஏ கியூப். இங்கே எக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் எக்ஸ் கியூப்னு வச்சுக்கோம். 1% அதிகரிக்கப்படுது. அப்போ டிஎக்ஸு எவ்வளவு? டிஎக்ஸு அப்படின்னா 1% ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் 1% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸு 100 இருந்துச்சுன்னா அதில் அதிகரிக்கப்படுவது 1, 100க்கு 1. அப்போ அதை என்ன பண்ணலாம்? 1% ஆஃப் எக்ஸ்னா 1/100 எக்ஸ், அதாவது 0.01 எக்ஸ் அப்படிங்கிறத டிஎக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இது டிஎக்ஸு. எக்ஸுங்கிறத எக்ஸ்னே வச்சுக்கோம். அதான் ஆன்சர்லையும் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நமக்கு என்ன கிடைக்கும்? டிவி/டிஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கியூபை பண்ணால் 3x². டிஎக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டிவி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 3x² டிஎக்ஸ். இதில் சேஞ்ச் இன் வேல்யூம், எக்ஸோட வேல்யூ இருந்தால் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ இல்லை, டிஎக்ஸோட வேல்யூ தான் இருக்குது. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? டிவி ஈக்குவல் 3 × x² டிஎக்ஸுக்கு பதிலாக 0.01 எக்ஸு. அப்போ என்ன கிடைக்கும்? 3 × 0.01 0.03 x² x எக்ஸ் கியூப் கிடைக்கும். இதுதான் சேஞ்ச் இன் வேல்யூம், அதாவது கன அளவில் எப்படும் மாற்றம். அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வேல்யூம் தான் கேட்டாங்க. அதுதான் டிவின்னு பேர். அதோட அளவு வந்து 0.03 x³ அப்படின்னு கிடச்சிருது. 0.03 x³ மீட்டர் கியூப், எல்லாமே மீட்டரில் அளவு இருக்கனால மீட்டர் கியூப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. இது ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது. அதனால் கவனமாக இந்த சம்மில் நம்ம ஹேண்டில் பண்ணணும். டிஎக்ஸுங்கிறது 1% ஆஃப் எக்ஸு, எக்ஸில் 1% அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை வந்து யூஸ் பண்ணி மற்ற வேல்யூலாம் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இது சம் நம்பர் 9. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். இஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய்யில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆஃப்டிங்கிறது ஈ/டி, ஒய் ஆஃப்டிங்கிறது காஸ்டினா dg/dt அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. dg/dtன்னு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஜி கொடுத்துட்டாங்க, எக்ஸு ஒய் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜியில் வந்து 2 வேரியபிள் இருக்குது, அதனால் அங்கே பார்ஷியல் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் x(t), y(t)ல ஒரே ஒரு வேரியபிள் டி தான் இருக்குது. அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? டீயை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அதனால் ஜியில் வந்து 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. எக்ஸ்ஒயில் ஒரே வேரியபிள் தான், டி தான். அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா dg/dt அப்படிங்கிறது என்னென்னா ∂g/∂x dx/dt ப்ளஸ் ∂g/∂y dy/dt இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஜியை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். ஜி என்ன? ஜிங்கிறது 3x² - 5y + 2y². ∂g/∂x என்ன கிடைக்கும்? ∂g/∂xங்கிறது எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒய் டைம்லாம் 0 ஆகிடும். x² பண்ணால் 2x, அப்போ 3 இருக்குது, அப்புறம் 2x போட்டோம்னா 6x ஆகிடுது. அடுத்தது அதே போல் ∂g/∂y பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம். அப்போ 3x² 0 ஆகிடும். 5y பண்ணால் 5, 2y² பண்ணால் 4y கிடச்சிருது. இது அப்படியே கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிறது e/t கொடுத்துருக்காங்க. dx/dt பார்ஷியல் இங்கே தேவையில்லை, டிஃபரன்ஷியேஷன். dx/dtங்கிறது e/t பண்ணால் e/t தான். அதே போல் ஒய்ங்கிறது காஸ்டி, dy/dt காஸ்டியை பண்ணால் -sin t. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். என்ன கிடச்சிரும் நமக்கு? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா தேவையானது கிடச்சிருது. dg/dt அப்படிங்கிறது ∂g/∂x. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ 6x × e/t ப்ளஸ் -5 + 4y × -sin t. 6 × xக்கு பதிலாக மறுபடியும் ஒரு e/t போட்டுடுறோம். இப்போ 6
e power t மைனஸ் sin t உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 5 sin t ஒய்க்கு பதிலாக இருக்கும் மைனஸ் 4 ஒய்க்கு பதிலாக cos t இன்னொரு sin t வேறு இருக்குது. இப்போ cos t sin t வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். கிடைக்கக்கூடிய வேல்யூ dg/dtங்கிறது 6 e power 2t ப்ளஸ் 5 sin t மைனஸ் 4 sin t cos t அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். இது எங்கே இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. அதனால் சம் நம்பர் 10க்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது. இதுதான் நமக்கு விடையாக கிடைக்குது. இதில் வந்து செயின் ரூல் ஃபங்க்ஷன் ரூலை யூஸ் பண்ணி dg/dtயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது கொஸ்டின் நம்பர் 10. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தோம். கன அளவில் ஏற்படும் மாற்றம், கனசதுரத்தின் கன அளவில் ஏற்படும் மாற்றம் வேல்யூம் ஆஃப் கியூப்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் பார்த்தோம். ரெண்டுமே ஈஸியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.